சொல்லுங்க. Right. 2020 கிரேட் 8 சிதம்பரம் போட்டி பரீட்சைக்கான ஒரு பாஸ் பேப்பர் 2020. ரைட். அந்த பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்கணும். பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்கணும். காலையில் தான் அனுப்பினேன். ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ரைட். அதில் நம்ம தொடர்ச்சியாக கேள்விகளை பார்ப்போம். ரைட். 1வது வினா, அதில் 1வது வினா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரைட். இப்போ நம்பர் 1 2020 கிரேட் 8 2020 கிரேட் 8 1வது வினா. ரைட். 1வதுக்கு என்ன ஆன்சர் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரைட். ரெடி ஆகிட்டீங்கன்னாலே படிக்க. ஹரி ஜமுனாவை விட 8 சென்டிமீட்டர் உயரமானவன். ஹரி ஜமுனாவை விட 8 சென்டிமீட்டர் உயரமானவன். ரைட். அப்ப நம்ம வேணும்னா ஹரி, இந்த ஹரி ரொம்ப ஆழ்ல வரையலாது. ஹரி ஜமுனா, ஜமுனாவை இங்கே போடுவோம். இது ஹரி, ஹரி ஜமுனா 8 சென்டிமீட்டர் உயரமானவன். ரைட். ஜீவன் ஹரியை விட 12 சென்டிமீட்டர் உயரம் குறைந்தவர். ஜீவன் ஹரியை விட, ஹரியை விட 12 சென்டிமீட்டர் உயரம் குறைந்தவன். 12 உயரம் குறைவான். அப்ப ஜீவன் எங்க இருப்பார்னா இன்னொரு நாள் கீழே இருப்பார். ரைட். இது ஒரு 4 சென்டிமீட்டர். இதுதான் ஜீவன். ஜீவன் ஜீவன் ஹரியை விட 12 சென்டிமீட்டர் உயரம் குறைந்தவன் சொல்லியிருக்காங்க. ஜீவன் 12 சென்டிமீட்டர் உயரம் குறைவு. ஜமுனாவை விட ஜீவன் உயரம் குறைவு தான். ஏன்னா ஜமுனா வந்து ஹரியை விட 8 சென்டிமீட்டர் உயரம் குறைந்தவர். ரைட். ஜமுனா 135 சென்டிமீட்டர் உயரம் உள்ளவனாயின், ரைட், ஜமுனா வந்து 135 சென்டிமீட்டர். ஜமுனா 135 போடுறது. ரைட். இவர் வந்து 135 சென்டிமீட்டர். ரைட். உயரம் உள்ளவனாயின் ஜீவனின் உயரம் சென்டிமீட்டரில் எவ்வளவு? ரைட். அப்படி இல்லையா? ரைட். ஜீவனுக்கு உயரம் வந்து எவ்வளவா இருக்கும்? ஒரு 4 குறைவு. அதுதான் அந்த போடெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. ரைட். அதாவது ஜமுனாவை விட ஜீவன் வந்து என்னவா இருக்கணும்? 4 சென்டிமீட்டர் குறைவு. ஹரியை விட 12 சென்டிமீட்டர் குறைவு. ஜமுனா ஹரியை விட 8 சென்டிமீட்டர் குறைவு. அப்படின்னா ஜீவன் ஜமுனா விட 4 சென்டிமீட்டர் குறைவு. 131. ரைட். ஹரி பாத்தீங்கன்னா ஹரி ஜமுனாவை விட 8 சென்டிமீட்டர் கூட. ஆகவே ஹரி கேட்கல நம்ம போடுவோம். 8 கூடுனா 40, 43 143 சென்டிமீட்டர். அப்ப ரைட். இதுல இருந்து 12 வச்சா இவர் வருவார். இவருக்கும் இவர் ஹரிக்கும் ஜீவனுக்கும் 12 சென்டிமீட்டர் வித்தியாசம். ஹரிக்கும் ஜமுனாவுக்கும் 8 சென்டிமீட்டர் வித்தியாசம். ஜமுனாவுக்கும் ஜீவனுக்கும் 4 சென்டிமீட்டர் வித்தியாசம். ஓகே அவளே, இப்படியா செஞ்சிருந்தீங்க? இப்படியா அந்த கேள்வி செஞ்சிருந்தீங்க? பெரிய கேள்வி ஒண்ணுலே வாசிச்சு இப்படி செய்ய வேண்டியதுதான். படமெல்லாம் போல நீ குயிக்கா வாட்சி செய்யறதுதான் உங்களுக்கு விஷயம் இருக்கு. ஆனா எந்த ஒரு கேள்வியோ எடுத்தாலும் இந்த ஒரு படமா இப்படி வந்தோம்னா விட கண்டுபிடிக்கிறதுக்கு லேசாகும். ரைட். அதை திருப்பி திருப்பி வாசிச்சுக்கிட்டு இருக்கணும் நீ. ஓகே, கிளியர் அப்படி? ரைட். 2வது வினா. 1வது சரி. நம்பர் 2. 2வது வினா. கீழே உள்ள எண் தொடரின் அடுத்து வரும் இரு உறுப்புகளை காண்க. கீழே உள்ள எண் தொடரில் அடுத்து வரும் உறுப்பு ஒரு எண் தொடர்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண் தொடர் பாருங்க. 7, 16, 31, 52. அடுத்து வரும் 2 உறுப்புகள் கேட்டிருக்காங்க.
அடுத்து வரும் 2 உறுப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், எங்க பார்ப்போம். என்ன இது உங்க வித்தியாசமான ஐடியா வரலாம் தானே, என் கோலம் தானே. அடுத்து வரும் 2 உறுப்பு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. அவையா சொல்றாங்க 7, 16, 31, 52. அடுத்து வரும் இரு உறுப்புகளையும் காண்க. அடுத்து வர 2 உறுப்பை காண்க. ஆஹ் 79, 112. ஒருத்த சொல்லியிருக்காரு 79, 112. 79 இப்படி 2 சொல்லியிருக்காரு. வேற ஆன்சர் இது உங்களோட பார்வைக்கு வித்தியாசப்படலாம். சொல்லுங்க, வேற ஏதாச்சும் ஐடியாவை யோசிச்சு சொல்லலாம். 7, 16, 31, 52. சுவர் செஞ்சவங்க அடுத்த கேள்விக்கு போங்க. நான் இப்ப கேள்வி தொடர்ந்து பார்க்க போல நீங்க முன்னுக்குள்ள செஞ்சிருப்பீங்க, அப்ப லேசா இருக்கும் சொல்றது. 7, 16, 31, 50. அடுத்து வரும் 2 வரும். இது நம்பர் பேட்டர்ன். நம்பர் பேட்டர்ன்ல வித்தியாசமா கேள்வி வரும், நிறைய கேள்வியா இருக்கு. ரைட், அது நம்பர்ல நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இருக்கணும், அப்பதான் டக்குன்னு சொல்லலாம். ரைட், பாப்பா இதுல உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பாவம் எடுத்தோடனே பார்க்கறது வித்தியாசம் தானே. ரைட், இதனுடைய வித்தியாசம் பார்ப்போம். என்ன 1. இங்க வித்தியாசம் பாருங்க, எவ்வளோ வித்தியாசம் 15. ரைட், இங்க வித்தியாசம் எவ்வளோ 1, 2, 21. ரைட், ஓகே சரியான பாருங்க 21. 9. ரைட், இப்ப இங்க வித்தியாசத்தை பார்த்தா இந்த வித்தியாசம் 6, இங்க வித்தியாசம் 6. அப்ப இங்க வித்தியாசம் 6 இருக்கணும். 6 இருந்தா இங்க என்னவா இருக்கும் 27 இருக்கும். ஆக 27 கூட்டினா 9, 7. சரியா இருக்கு. இங்க வரணும், அதனுடைய வித்தியாசத்தின் வித்தியாசம் ஈக்குவலா ஆகுது. ரைட், நல்லா பாருங்க. அடுத்து 6, 33. சரியா, ஆக 79 33 ஓடு விட்டா 2, 11, 112 வரும். ஓகே பாருங்க, வித்தியாசத்தை பார்த்துட்டு அந்த வித்தியாசம் வந்து ஈக்குவலா வருது. அப்படி வர்ற மாதிரி முதல்ல அவங்க கொடு, இது வந்து அவங்க தந்திருக்க நம்பர் பேட்டர்ன். ரைட், இது அந்த வித்தியாசத்துல இருந்து உருவாக்குன நம்பர் பேட்டர்ன். அடுத்த நம்பர் பேட்டர்ன் வந்து 6 வரும். ரைட், எல்லாமே 6. இப்ப அடுத்து எத்தனை வேணும்னாலும் நம்ம என்ன செய்யலாம்னா உருவாக்கலாம். ஓகே, கிளியர் கிளியர் தானே பிள்ளை. ரைட், ஓகே ரைட். அடுத்து 3வது வினா. 3வது வினா. மூன்றாவது வினா போகும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, என்ன சொல்லியிருக்கேன் 4 4 power 8 into 4 power -2. Right, divided by 2 power 10. Right, ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சுட்டிகள்ல கொஞ்சம் சுருக்கிற மாதிரி கணக்கு தந்திருக்காங்க. ரைட் ரைட், பார்ப்போம். இதுக்கு நிறைய மலை சுட்டியை நேர் சுட்டி ஆக்கணும்னா தெரியும். இங்க மலை சுட்டி இருக்கு, அதை நேர் சுட்டி ஆக்கணும்னா உங்களுக்கு ஆன்சரை சுருக்கி செஞ்சுக்கலாம். ரைட், இது ஒரு பெரிய
ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. பாபு சஞ்சியன் 4 சொல்லியிருக்கீங்க. ரைட், ஓகே 4. வேற ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கு. பாப்போம் யார் சொல்றது. அது 4. வேற ரைட். சுதா ரைட், ஓகே 4. ரைட், 4 தான் 3 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே ரைட், வெரி குட். லேஸ் என்னன்னு கேட்டா நேர் சுட்டி மறை சுட்டி. அதாவது சுட்டி மறையில வந்தா அது வந்து மறை சுட்டி. இதை நேர் சுட்டியா மாத்திர லேசு. இதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு. தலைகீழா போட்டீங்கன்னாவே என்ன நடக்கும்? சுட்டி வந்து என்ன செஞ்சிடும்? நேர் சுட்டியா மாறிடும். இங்க ஒரு சுட்டியா இருந்தாலும் சரி. இப்போ 1 கீழ் 5 மறை 3 அடுக்குன்னு இருந்தா ரைட், இதை நேர் சுட்டியா மாத்திரேன்னா 5 3 அடுக்கு. கீழே உள்ளது மேல போகும், மேல உள்ளது கீழே வரும். இதான் மறை சுட்டியா மாத்துறது. ரைட்டா? அப்படின்னா என்னன்னு தெரியும். 4 8 அடுக்குன்னு சொல்றது ரைட். 4 8 முறை பெருக்கிறது இருக்கும். ரைட், அப்ப அதெல்லாம் பேசிக் விஷயம் தான். ரைட், இப்போ நீங்க கிரேட் 8னா 7லேயே சுட்டிகளை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே ஓகே. ஆகவே இப்போ இது செஞ்சோம்னா பார்ப்போம். பாருங்க, 4 8 அடுக்கு மேல இருக்கு, 2 10 அடுக்கு கீழே. இங்க 4 -2 தானே. ரைட், அந்த 4 -2 4 பவர் 2 என்ன செய்யலாம்? கீழே இப்படி எழுதலாம். ரைட், இப்படி எழுதினா லேஸ். இப்ப இந்த நீங்க 2 2 பவர் 10 இவரையும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா ரைட், இவரை என்னன்னு எழுதலாம்னு கேட்டா 4 பவர் 5 அப்படின்னு எழுதணும். பாவம் 2 10 2 2 தர 5 2 2 அடுக்குங்கிறது 4 5 அடுக்கு. அப்படி எழுதணும். லேஸ் தானே, நம்ம எல்லாம் 4லேயே இருக்கிறது லேஸ். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் 2க்கு எழுதிவிட்டாலும் ரைட், எல்லாமே 2ல எழுதிவிட்டாலும் ரைட். நான் 4ல எழுதி ரைட். ஓகே, இப்போ பாருங்க, அடி எல்லாமே சமனா இருக்கு. அடி எல்லாமே என்ன செஞ்சிருக்கு? சமனா இருக்கு. ரைட், அப்ப 4 8 அடுக்கு கீழே பாருங்க, 4 பெருக்கப்படக்குள்ள போட்டு கீழே இருக்கு. 4 5 அடுக்கு பெருக்கல் 4 2 அடுக்கு. இப்படி 4 5 பெருக்கல் 4 2 அடுக்குன்னா இப்படி சுட்டிகள் இப்படி பெருக்கப்படக்குள்ள அடி சமனா இருந்தா மேல ஒரு கூட்டு, அதாவது அதனுடைய பவர் வந்து கூட்டுப்படணும். ரைட், அதுதான் 4 7 அடுக்கு. இங்க பிரிக்கப்படுது. பிரிக்கப்படுதுன்னா அதே வேலை தான். 8 அதனுடைய பவர் வந்து கழிக்கப்படும். ஆகவே 4 1 அடுக்கு அப்படி செய்யலாம். ரைட், இல்லாட்டி 2க்கு மாத்தி செய்யலாம். ஓகே தானே? சொல்லுங்க. முதலில் 4 8 அடுக்கும் 4 2 அடுக்கை முதலே கூட்டலாம். அந்த 8 அப்படி செய்யலாம். 4 8 இங்க 8 பிளஸ் -2 கீழே 2 பவர் 10 அப்படியே 4 பவர் 6 இங்க நம்ம இதெல்லாம் 4 பவர் 5 இங்கே அதே ஆன்சர் தான். எப்படி செய்யலாம் அது உங்கள்கிட்ட குயிக், எவ்வளவு குயிக்கா செய்யறீங்களோ அவ்வளவு குயிக்கா செய்யலாம். அது பரவாயில்ல, நான் உங்களுக்கு மலை சுட்டியை மாத்துறது சொல்லி தந்திருக்கேன். அதுக்காக இப்படி மாத்திட்டு நீங்க டிரெக்டா வேணும்னா என்ன செய்யலாம்னு கேட்டா அடி சமன் கூட்டுப்படும். -2 தானே. ரைட், -2 கூட்டுப்படக்குள்ள என்ன செய்யப்படும்? வேற வேற அடையாளம் கழிக்கப்படும். ஓகே தானே? கிளியரான்னு பாருங்க. இது கிளியரா? சுட்டிகள் கிளியரா இருக்கணும். இதுதான் மெயின். ரைட், இதுக்காக மெட்ஸ்ல நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பயப்பட தேவை தானே. ரைட், அடுத்த வினாபம் கொஸ்டின் நம்பர் 4. என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அமலா, ராம், கரண் ஆகியோர் விளையாட்டு ஒன்றில் ஈடுபட்டனர். 3 பேரு
அமலா, ராம், கரண் ஆகியோர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விளையாட்டு ஒன்றில் ஈடுபட்டனர். அமலாவின் பெருபேரு ரைட், ராமின் பெருபேரு 4 மடங்கு ஆகும். ரைட், இதுல 3 பேரு நம்ம எழுதிக்கிறோம். அமலா, ராம், இன்னொருத்தர் யாரு? கரண். கரண் கரண் ரைட். இந்த விளையாட்டுல இதுல அமலாவுக்கு பெருபேரு ராமின் பெருபேரி 4 மடங்கு ஆகும். இந்த ராமூட்டு பெருபேரி 4 மடங்கு அமலாவுக்கு. அப்ப ராமூட்டு நம்ம எக்ஸ் வைப்போம், சரியா கணித எக்ஸ் வைக்கிறது தானே. ரைட், அதே மாதிரி இதனுடைய 4 மடங்கு 4. அது தெரியும் தானே. ராமூட்டு அந்த பெருபேர் எக்ஸா இருந்தா அமலாவோட பெருபேர் வந்து 4x. அதான் சொல்லியிருக்காங்க, அமலாவின் பெருபேரு ராமின் பெருபேரை 4 மடங்காகும். அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, கரணின் பெருபேரு அமலாவின் பெருபேரின் அரை பங்காகும். கரனோட்டு பெருபேர் வந்து அமலாவுக்குலாம் அரைவாசி. அப்ப அமலா 4x இருந்தா கரண் எத்தனை சொன்ன பார்ப்போம். இதுல அரைவாசி 2x. தெரியுதுன்னா உங்களுக்கு 2x. கரணின் பெருபேரு அமலாவின் பெருபேரு அரை பங்காகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அமலாவின் பெருபேரு ராமின் பெருபேரு அமலாவின் பெருபேரு ராமின் பெருபேரு கரணின் பெருபேருக்கு இடையிலான விகிதத்தை எழுதுக. கேள்வி ஆயிடுச்சுன்னா ரைட். நான் பெருசா நினைச்சேன், ஆனா பெருசா ஒண்ணுமே இல்லை. இதனுடைய பெருபேரு விகிதத்தை எழுத சொல்லியிருக்காங்க. யாரு அதை எழுதிங்க. சரி, அமலா, ராம், கரண் சரியா தான் போட்டுருக்கோம். அதே ஆர்டர்ல போட்டுருக்கோம், அவன் சொன்ன ஆர்டர்ல. ரைட், எல்லாத்தையும் என்ன செய்யணும், எக்ஸால டிவைட் பண்ணி. இதான் விகிதம். எக்ஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வந்தது, அவ எக்ஸால எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். 4 1:2. ஓகே, இதான் அந்த ரேஷியோ. ரைட், பாருங்க, கிளியரா பாருங்க, கிளியரா செய்யணுமா? செய்யணும்னா ஓகே. ரைட், இது கொஞ்சம் லேசாக தானே உள்ளது, லேசான பேப்பர் தான் நான் எடுத்தேன். ஏன்னா காலையிலே டக்குனு எல்லாம் ரெடியாகி செய்ய மாட்டீங்க. ரைட், அதனால ஒரு லேசான பேப்பர் இன்னைக்கு. ரைட், அடுத்து கீழே உள்ள சுற்றளவை காண்க. கீழே உள்ள ஒரு வீட் சுற்றளவை காண்க. என்ன சுற்றளவு பார்ப்போம். சுற்றளவு 48A. 48. ரைட், பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5. ரைட், இதெல்லாம் உங்களுக்கு லேஸ்னால நான் ரொம்ப டைம் தரல. இது 10A, ஃபைனல் A, ரைட், 6A, சுற்றளவுக்கு லேசு உங்களுக்கு. ரைட், நமக்கு இவரை காணணும்னு அவசியம் இருக்காது. ரைட், ஏன் காணணும் அவசியம் இருக்காது அப்படின்னா, ரைட், இப்படி ஒரு வடிவம் இருந்தா உங்களுக்கு தெரியும். இந்த நீளத்தை இங்க எழுதுவோம். ரைட், கிரேட் 7 எல்லாம் படிச்சிருக்கீங்க. இவரை இங்க எழுதுவோம், இவரை இங்க எழுதுவோம். ரைட், இப்ப பார்த்தோம்னா இவர் 14 ஏன்னா இவர் ஃபுல்லா 14 தான். அப்ப இங்க 6 ஏன்னா இது 8A, இது ஃபுல்லா 8A. ரைட், அப்ப இது 2A தான் இருக்கும். அது காணணும்னு அவசியம் இல்லை, நான் கண்டு காட்டுறேன். இது 10A அப்படிங்கிறதுல இது ஃபுல்லா 10A. இவர் ரெண்டும் சேர்ந்து 10. அதுக்கு நமக்கு இதெல்லாம் தரவே தேவையில்லை. ஒரு தர தேவையில்லை, ஒரு தர தேவையில்லை. மொத்தமே 14 ஏன்னா இவர் ஃபுல்லா 14. அப்ப லேசு சுற்றளவு தானே கேட்கலாம். ரைட், அது சுற்றளவு கேட்டா நமக்கு சுற்றி உள்ளது நீளங்களை மட்டும் போட்டு இப்படி போயிட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரே அளவு தான் சுற்றி உள்ள நீளங்களையும் கொடுத்தோம். இங்க போயிட்டு இங்க வந்தாலும் அதே அளவு தான் சுற்றுறது. ரெண்டும் ஒரே சமத்துவமா தான் இருக்கும். ரைட், ஆகவே 10 10 20 ஃபைனல் 28. ஆகவே 48. ஓகே, அப்போ அவங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சர். ஓகே, ரைட். இதுல எது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல எது டவுட் இருந்தா, பரப்பளவு இப்படி பார்க்கறது இல்ல, இது சுற்றளவை காண்க.
சுற்றளவுக்கு மட்டும்தான் இப்படி. பரப்பளவுனா நீங்க என்ன செய்யணும் கேட்டா தனியா கோடை போட்டு இந்த அளவு கண்டுபிடிச்சு அப்படியே மூணையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு கூட்ட வேண்டி வரும். இந்த இது பரப்பளவு வேற, ரைட்? சுற்றளவு மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்கும். இந்த நேரத்தை இங்க வரைஞ்சி இதை இங்க வரைஞ்சி அதை வரைஞ்சி மொத்தமே போட்டு செஞ்சது, ரைட்? ஓகே தானே? ரைட். அடுத்து 6வது வினா பாருங்க. 6வது வினா. 6வது வினாவுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாருங்க. செஞ்சிருக்க நிலோக்சன் 20.625. ஓட்ட வீரர் ஒருவர் 200 மீட்டர் ஓட்டத்தை முடிக்க எடுத்த நேரம் கிட்டிய 0.1 ஒரு ஓட்ட வீரர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா ஒரு 200 மீட்டர் ஓட்ட தூரத்தை ஓடி இருக்காரு. ஓடி முடிச்ச நேரம் கிட்டிய 0.1 அப்படின்னா அந்த நேரத்தை மட்டம் தட்டியிருக்காங்க. இவருக்கு மட்டம் தட்டுறப்ப அதுதான் 0.01 20.63, ரைட்? இதுல மட்டம் இந்த இதுக்கு மட்டம் தட்டக்கூட, ரைட்? இன்னைக்கு மட்டம் தட்டது 1கள், இங்கிட்டு 10கள் 100கள் மட்டம் தட்டிருக்கீங்களா இல்லையா? இது வந்து 1/10, 1/100கள், 1/100கள் 2ஆம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டியிருக்காங்க. அப்ப 3ஆம் தசமதானம் என்ன இருக்குன்னு நீங்க தான் என்ன செய்யணும், கெஸ் பண்ண வேண்டியது வரும், ரைட்? செகண்ட் ஆகும். அவர் எடுத்திருக்கக்கூடிய மிக குறைந்த நேரம் யாது? அவர் எடுத்திருக்கக்கூடிய மிக குறைந்த நேரம், ரைட்? அப்ப லேஸ் தானே. இந்த 0.01 இப்படி மட்டம் தட்டி வருதுன்னா இது மிக குறைந்த நேரம் என்ன வந்திருக்கணும், ரைட்? அடுத்த தசமதானத்தை போட்டு எழுதிருக்கும், ரைட்? ஓகே தானே? ரைட். மிக குறைந்தது பாத்தீங்கன்னா மிக கூட உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 4 இருந்தா 3 மட்டம் தட்டுவீங்க. மிக கூட, ரைட்? மிக குறைந்ததுன்னா 20.625. அப்பதானே 5க்குள்ள 2ஆம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டக்குள்ள 3ஆம் தசமதானம் 5 5 விட பெருசா இருந்தா இங்க ஒண்ணு போட்டி போடணும். அதை விட சின்னதா இருந்தா கூட்டாம போடணும், ரைட்? அது மிக குறைந்தது இவ்வளவு, மிக கூடுதல் அவங்க கேட்கலாம், அதையும் நான் சொல்றேன், ரைட்? 20.634, ரைட்? இது மிக கூடிய நேரம், ரைட்? இது மிக குறைந்த நேரம். இது மட்டம் தட்டுறது, ரைட்? அவங்க எந்த அளவுல மட்டம் தட்ட கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த தசமதானத்தை பாருங்க. பழமையா 10க்கு மட்டம் தட்டக்குள்ளே அப்படித்தான் பார்ப்பீங்க, 100க்கு மட்டம் தட்டுறதே அப்படித்தான் பார்ப்பீங்க, ரைட்? எல்லாத்துக்கும் அப்படித்தான். அதே மாதிரி ஓகே, ரைட்? இதுல டவுட் கன்ஃபார்ம் பிள்ளை டவுட் இருக்கா? அதுல சொல்ல முடியாது. இதுல எது டவுட் இருக்கா? இந்த மட்டம் தட்டுறதுல எது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், ரைட்? அவங்க சொல்றது எந்த தசமதானத்துக்கு மட்டம் தட்ட சொல்லியிருக்காங்களோ, ரைட்? 0.05க்கு மட்டம் தட்ட சொல்லுவாங்க, ரைட்? அப்படி கணக்கு வரக்குள்ள பார்ப்போம். இடவில்லை, ரைட்? 10கள் இல்லாம 5க்கு மட்டம் தட்டுங்க, அந்த மாதிரி கேள்வி வரக்குள்ளேயும் பார்ப்போம், ரைட்? 7வது क्वेश्चन नंबर 7, செவன்த் क्वेश्चन பாருங்க. நீச்சல் குளம் ஒன்று சமவேகத்தில் நீர் வழங்கும் 5 குழாய்களினால், ரைட்? 5 குழாய்களினால் 150 நிமிடங்களில் நீரால் நிரப்பப்படும், ரைட்? ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருக்கான், நீச்சல் குளம், ரைட்? இதான் குளம், இதான் நீச்சல் குளம், ரைட்டா? இதுல சம அளவு வேகம் சமனா இருக்கணும். 2 4 5 5
குழாயில தண்ணி வருதா, ரைட்? 5 குழாய்களில் 150 நிமிடங்களில் நீரான வெப்ப வரும். 150 நிமிடம், ரைட்? 3 ஹவர், ரைட்? 3 ஹவர்ல என்ன செய்யுதுன்னா இந்த 5 குழாய் நீர் என்ன செஞ்சிருந்தா நிறைஞ்சிருக்காரு, ரைட்? நீர்னால் நிரப்பப்படும். 3 குழாய்களினால் மட்டும் நீரினால் நிரப்ப எவ்வளவு நேரம் எடுக்கும், ரைட்? அப்ப இதுல வந்து 5 குழாயில நீர் நிறைய 3 ஹவர் எடுக்கும், 150 நிமிடம். 3 குழாயில நீர் எடுக்க எவ்வளவு நேரம் எடுக்கும், ரைட்? அப்ப அதை ஈஸியா செஞ்சிருப்பீங்க, அப்படித்தானே? ரைட். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குழாய் இது வேலை அளவு வேணா மனித நாட்கள் கணக்குமாகி செஞ்சிட்டீங்கன்னா லேட்டு, ரைட்? உத்தராம்சம் சொல்லியிருப்பாரு 300 நிமிடம். 300 நிமிடமா? நோ, 5 குழாயில நிறைய குழாயே, நல்லா யோசிங்க. இது வந்து 5 குழாய் போட்டு ஒரு டேங்க நிரப்புறீங்க, ரைட்? அதே 3 ஹவர்ல நிறையுதுன்னா சாரி 3 குழாய்னா டைம் கூட எடுக்கும். ஓகே, 300ங்கிறீங்க. 300, ரைட்? ஓகே, பாப்போம். ஒரு குழாய், அதாவது 5 குழாயில 5 குழாய் இருக்கு, 5 குழாய்க்கு 180 நிமிடம். ஒரு குழாய், அப்ப 5 குழாய் நிரப்புறத என்ன செய்யும், ரைட்? 5 இருக்கணும், ரைட்? 3 குழாய் நிரப்பனா அதை 3 பிரிக்கணும், ரைட்? ஓகே, அவ்வளவுதான். ஒரு குழாய் கணக்குறீங்க, 5 குழாய்க்கு 180 நிமிடம், ரைட்? 5 குழாய்க்கு 180 நிமிடம். அப்ப ஒரு குழாய்னா என்ன செய்வீங்க, அது 5 குழாய் செய்ய வேண்டிய வேலை, ஆக 5 இருக்கும், ரைட்? ரைட், இதுதான் ஒரு குழாயில. இப்ப எத்தனை குழாய் இருக்கோ அத்தனை குழாயால பிரிச்சு விட்டீங்கன்னா 3 குழாய் இருக்கு, அதால 180 மணி நேரம் பிரிச்சா 60, 300 நிமிடம். 300 நிமிடம்னா எத்தனை ஹவர்? 5 மணித்தியாலம். 5 மணித்தியாலம், ரைட்? 5 மணித்தியாலம், ஓகே, ரைட்? ஆகவே 5 மணித்தியாலம்னு போடலாம், இல்லாட்டி அவருக்கு மாத்திட்டு 3 ஹவர் தானே, அது அவர்லயே செய்யலாம். நமக்கு சார், அதுல நிமிடங்கள் தான் கேட்டு கணக்கு. ஆமாண்ணா, ரைட். சாரி, அதை நான் பார்க்கலையே. ரைட், எவ்வளவு நிமிடங்கள் எடுக்கும், ரைட்? ஓகே, அப்போ 300 நிமிடங்கள். ஓகே, அப்ப நிமிடங்கள்னு கேட்டா நிமிடங்கள்லயே கொடுத்துருங்க, எவ்வளவு வேலை, ரைட்? ஓகே, அடுத்து 8வது வினா. 8வது வினா. பாப்போம், அதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. 180 நீளமான தொடருந்து, ரைட்? ட்ரெயின் ஒண்ணுன்னா 180 மீட்டர் நீளமான தொடருந்து ஒன்று 620 மீட்டர் நீளமான குகை ஒன்றினூடாக செல்கின்றது, ரைட்? ஒரு குகை ஒன்று இருக்கும், அது 620 மீட்டர் நீளமான குகை ஒன்றினூடாக செல்கின்றது, ரைட்? அப்ப 54 கிலோமீட்டர்/ஹவர் என்ற கதையில் செல்லும் தொடருந்து அத்தகைய குகையை முழுமையாக கடக்க எவ்வளவு நேரம் இருக்கும் கேட்கலாம். ஒரு குகையை கடக்கணும், ரைட்? ஒரு தொடருந்து ட்ரெயின் ஒன்று போகுது, 54 கிலோமீட்டர்/ஹவர்ல போகுது, ரைட்? அதனுடைய நீளம் கொடுத்திருக்காங்க 180, குகை விட்டு நீளமும் கொடுத்திருக்காங்க 620. அது முழுமையாக கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் கேட்கலாம். என்ன பார்ப்போம். இது ஏற்கனவே செஞ்ச கேள்வி மாதிரி இருக்கு, இதே மாதிரி கேள்வி செஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன், ரைட்? 9 பேப்பர்ல. எங்க ஆன்சர் சொல்லணும் பாபு, எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஆஹ் 5 ஹவர் சொல்லியிருக்காரு, 5 ஹவர்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? பார்ப்போம்.
இந்த வருஷம் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த அவர் சொன்னது முதல் கேள்விக்கு எந்த கேள்விக்கான்னு தெரியலையே. எங்க பிள்ளை படத்தை வாங்கி படம் ஒன்று சும்மா வாங்கி ஆயிட்டு ஒரு ட்ரெயின் ஒன்று தகவல் இது 180 மீட்டர் ஒரு குகையை கடக்கும் போது இதான் குகை. சரி, ஒரு குகையை கடக்கணும். இது 620 மீட்டர். ரொம்ப சரியான 620 மீட்டர் ஒரு குகையை கடக்கணும். இதைத்தான் கடக்க போகுது, இவ்வளவு தூரத்தை கடக்க போகுது. ரைட், பாருங்க அப்ப தூரத்தை பாருங்க. ட்ரெயின் போகுது ஸ்பீட் வந்து 54 கிலோமீட்டர் அவர். இதான் இப்ப ட்ரெயின் கடக்கணும் அப்படின்னா கடக்கிறதுக்கு முன்னுக்கு குகைக்கு முன்னாடி மூஞ்சிருக்கணும், கடந்ததுக்கு அப்புறம் குகைக்கு பின்னாடி மூஞ்சிருக்கணும். இப்படி இருக்கணும். இது கடந்ததுக்கு அப்புறம் ட்ரெயினுக்கு மூஞ்சி இப்படி இருக்கணும். இதான் கடக்கிறதுக்கு அப்புறம். ரைட், ஆகவே ட்ரெயின் வந்து சென்ற தூரம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் சென்ற தூரம் பாத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கடக்கணும்னா அவர் போகணும். 800 மீட்டர். இவ்வளவு தூரம் போகணும் கடக்கிறது. எந்த ஸ்பீட்ல போகுது? 54 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போகுது. ரைட், ஆனா கடக்கிறதுக்கு 800 மீட்டர். அது எத்தனை கிலோமீட்டர்? 0. ஏன்னா இங்க இவ்வளவு கிலோமீட்டர் பத்தி தந்துருக்காங்க, அதனால இதே கிலோமீட்டருக்கு மாட்டோம். 0.8 கிலோமீட்டர். அவளே இல்லாட்டி இதை நம்ம மீட்டர் per செகண்ட் மாற்ற வேண்டியதாகும். ரைட், அதுக்கு லேசான ஐடியா ஒண்ணு தானே. இதை மாத்துறது கொஞ்சம் லேட் ஆகும். சொல்லித்தர எப்படி மாத்துறதுன்னு. அதுக்கு இது லேசம் கிலோமீட்டருக்கு மாற்றாது. ஆகவே பாப்பா ஒருத்தரான்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆன்சர் பார்த்துருவோம். சரி, ஆகவே கதி சமன் நமக்கு தெரியும். கதி சமன் இதை ஞாபகம் வச்சுக்கணும். தூர மாற்று வீதம் கதி. தூர மாற்று வீதம், தூரத்தை நேரத்தால பிரிச்சா கதி வரும். தூரம் எவ்வளவு தூரம் போயிருக்கு, நேரம். நேரம் இப்ப கதி தெரியும். 54 கிலோமீட்டர் per hour. இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டு, நீங்க கடைசி ஆன்சருக்கு மட்டும் என்னன்னு போட்டீங்கன்னா சரி. ரைட், தூரம் வந்து 0.8, நேரம் கிலோமீட்டர், நேரம் வந்து ஓகே தானே. இப்ப வேலை முடியுது. ரைட், இப்ப இந்த டி இங்கே போயிடுவாரு. இந்த 54 கிலோமீட்டர். டி சமன் நேரம் சமன் பாருங்க, குறுக்கு போயிருக்கும். இதே பெருக்கி இங்க வேற பிரிச்சு விட்டா சரி. அது 0.8 இப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து அவர்ல வரும். இங்க அவர் அவர்ல வந்தா தப்புல வருவாரு. நம்ம என்ன செய்யலாம்னா 540 சுருக்க தெரியுமா இப்ப. இதனை 60ஆல பெருக்கி நிமிடம்னு போட்டுருக்கோம். 60ஆல பெருக்கி நிமிடம், அது கைவ 6ஆல பிரிச்சா 9 ஒரு அதாவது சரியா 8/9 நிமிடம்னு வருது. ஓகே பாருங்க, இப்படி ஆன்சர் வருதான் பாருங்க. நான் சொல்றேன் சரியா, ஏதாவது குகை 180, இது 620. ஓகே, என்னோட 800, அது 0.8 கிலோமீட்டர். ஆகவே தூரத்தை சரி 54 54 கிலோமீட்டர் per hour தானே. ரைட், அப்போ உங்களுக்கு 8/9 நிமிடம்னு வரும் ஆன்சர். ரைட், நிமிடத்துல கொடுக்கலாம், இல்லாட்டி செகண்ட்க்கு கொடுக்கலாம்.
பிரச்சனை இல்லை. 60ஆல பெருக்கி திருப்பி செகண்ட் கொடுக்கலாம். ரைட். ஓகே தானே இப்படி ஃபார்மேட்ல எதுவும் பிள்ளை ஓகே சார். நான் வேணும்னா என்ன செய்யலாம்னு கேட்டா மீட்டருக்கு மாற்றிட்டு ப்ராக்டிஸ் தானே. ப்ராக்டிஸ்னால கிலோமீட்டர் வர போறத இவரை வச்சுக்கிறோம், இவரை மாற்றுவோம். 54 கிலோமீட்டர் பெர் அவர் ஹெச்பிலர், அதான் பெர் அவர். இதை மீட்டர் பர் செகண்ட் மாத்தினா 54 கிலோமீட்டர் 1000 தளத்து அவரை 3600. அப்ப இங்க வரப்போகுது மீட்டர் செகண்ட், மீட்டர் பெர் செகண்ட் வரும். அது 36 அறுபது 54 36 ஆகவே இன்னைக்கு வந்து 15 காரணம் சுருக்கினா 2 இது 3 15 82. அது ட்ரெயின் போகுது வந்து 15 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் போகுது. அது எத்தனை மீட்டர் போகணும்? 800 மீட்டர் தூரம் போகணும். ஆகவே நேரம் சமம். எவ்வளவு நேரம் எடுக்கும்னா தூரத்தை கதியால பிரிக்கணும். ரைட், முதல்ல உள்ள மாறிக்கலாம். ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர்னா 800 மீட்டர் போறதுக்கு எத்தனை செகண்ட் எடுக்கும்? அது 800 மீட்டரை 15ஆல பிரிக்க. ரைட், 15ஆல பிரிச்சா எவ்வளவு? பின் இது 5ஆல பிரிச்சா 3, இது 5ஆல பிரிச்சா 160. ஆக இன்னைக்கு 160/3 செகண்ட். ரைட், 160/3 செகண்ட்னா அது 60ஆல பிரிச்சா நிமிடம் கொடுக்கும். 0 2 3 2 8, அது 8/9 நிமிடம். அதே ஆன்சர். ரைட், ஓகே தானே? அப்ப இது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை, இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுக்கணும். இது எப்படி அளவு மாத்துறது, கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட் மாத்துறது கேள்வி ஒன்று வரலாம் உங்களுக்கு. அவங்க கிலோமீட்டருக்கு அடுத்து 1000 மீட்டர் போடுவோம். அவர் கீழே தானே இருக்கு, அந்த இடத்துல 3600 செகண்ட் போடுவோம். இதே மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யும், மாறி 1000 கீழே பிரிப்பீங்க, 3500 மேல பிரிப்பீங்க, மாறி வரும். ரைட், அந்த விஷயத்த ஒன்றும் விளைங்க. ஓகே தானே? ரைட், அடுத்த வினாவும் போவோம். அடுத்து 9வது வினாவும் போவோம். என்ன பண்ண 9வது வினா. One division not one bracket போட்டுருக்காங்க. In 25% in 4/3 நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு 3 கடைசியா 4% கொடுத்துருக்காங்க. ரைட், முதல் பிரக்கெட் செய்யணும், அது ஓட முக்கியம். முதல் பிரக்கெட், அதுக்கப்புறம் இன், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிபிகேஷன். ரைட், இந்த ஓட செய்யணும். ரைட், இதுக்கு தான் அதுக்காக ஓட தேவையில்லை, இது மட்டும் ஓட நம்ம வச்சுக்கணும். இதுக்கு மட்டும் ஓடுறது சில டைம் ஆகலாம், இதை முன்னுக்கு செய்யணும் அப்படின்னு இல்லை. அங்கே பொட் மாஸ் இது வரைக்கும் தான் பொட் மாஸ் டைம் 75. 75. 75 வேற ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறேன். ரைட், 75.
ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த கேள்வி ஏற்கனவே படிச்சீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி கேள்வி செஞ்சாச்சு. ஆயிடுச்சு. இது நீ சுருக்கள் இருக்கணும் இருந்தா ஓகே. 75 அதுக்கு சார் லுக்ஸன் 75. ஓகே, நிறைய பேர் ஒரு 2-3 பேர் 75 சொல்றீங்க. ரைட். வளமையா படிக்கிறவங்க 2-3 பேர் தான், மற்றவங்க பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கீங்க. அப்புறம் படிக்கணும் எல்லாம். நீங்க பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஒண்ணு பிரிக்க இப்படி இப்படி வகுத்தல் என்ன செய்யணும், இப்ப கோடை போட்டு கீழே எழுதி பழகும். இப்ப எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு இங்க தசமத்தை எல்லாமாக்க என்ன செய்யணும். இப்ப இது பின்னம் தான், 1.0.000 ஒன்றால வகுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ வந்து இப்படி எழுதுனாவே பின்னம் ஆயிடும். அப்ப இன்னைக்கு தசத்தை, அதாவது பகுதி எண்ணை வந்து நம்ம தசத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா சரியான கஷ்டம் கணக்கில் செய்யறது. ஆகவே பகுதி என்ற கடல்ல அவரை முள்ளைய நான் மாத்துறதுக்கு எத்தனை அதை பெருக்கமா பெருக்கிறது. இதை முள்ளைய நான் மாத்துறதுக்கு நான் என்ன 10,000 தடவை இருக்கு. ஏன்னா 4 சைவர் தானே தசத்துக்கு அப்புறம் 4 பக்கம் தானே இருக்கு. அந்த 4 சைவரால மேலே கிடைக்குது 10,000. அவ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு பெருக்கப்பட்டா இங்க என்ன ஆயிடுது, 1 ஆயிடுது. 1 தானே, 4 தசம் தானே இருக்கு, இங்க 4 சைவர் இருக்கு. ரைட். ஓகே, அது மேல 10,000. ஆக இதுக்கு ஆன்சர் 10,000. இது ஓகேன்னு பாருங்க. இது ஓகேனா ரைட். இது சின்ன விஷயம் தான். ரைட். வேற நேரம் இங்கே கேட்கணும். ரைட். ஓகே, 10,000. ரைட். அவை 1.0.000 ஒன்றால வகுத்தா உண்டு. ஒன்று இருக்கு, ₹1 இருக்கு, இத்தனை நாள பிரிக்க போறோம். எத்தனை பேர் கொடுக்கலாம்? 10,000 பேருக்கு கொடுக்கலாம். ரைட். ரைட். இன் 25% 100 மேல் இருக்கு. பின்னமா இங்கே பின்னமா எழுதியாச்சு. ரைட். இங்க என்ன ஆன்சர்னு பார்ப்போம், அதோட அடுத்து செய்வோம், அதோட அடுத்து. அப்ப லேஸ் தண்ணி ஏதோ வருது, இந்த பக்கம் இப்படி வரணும் வாங்கி செஞ்சு 25 100 இருக்குன்னா 2,500. ரைட். 2,500 இன் 4/3. அதனால பிரிச்சு 3 பங்கு. இதுல 4/3. ரைட். இதை 4ஆல பிரிப்போம். அப்ப 4ஆல பிரிப்போம். 4ஆல பிரிச்சா ஓகே, 6×4 24. 21 மிச்சம்னா 2,500. 625. சரி, 625. இந்த 3ஆல பிரிக்கணும். 1875 இன் 4%. 4% 100 மேல் 4. அப்ப இத 4ஆல பெருக்கும். 4ஆல பெருக்கி தான் கல்வி சத்தானே. 4ஆல பெருக்கா 2 மிச்சம், 28 30 3 மிச்சம், 8 32 3 35 50 கீழே 100 பெருக்கிற அப்புறம் இருக்கிறது. அது 25. ஓகே, இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, அதனால வெரி குட், பிரச்சனை இல்லை. 75 ஆன்சர் நிறைய பேர். ரைட். ஓகே தானே. அதை குயிக்கா ப்ராக்டிஸ் பண்ணி வேகமா செய்யறது அது நீ உங்க கையில தான் இருக்கு. 10வது வினா, 10வது வினா பாரு. மதி மீன்களை பிடிக்கின்றான். மதி என்ன செய்யறான்னு கேட்டா மீன் பிடிக்கிறாரு. ரைட். அவன் பிடிப்பதை விட 3 மடங்கு மீன்களை பிடித்திருந்தால் 12 மீன்கள் கூடுதலாக பிடித்திருப்பான். அவன் பிடித்ததை விட 3 மடங்கு மீன்களை பிடித்திருந்தால் 12 மீன்கள் கூடுதலாக பிடித்திருப்பான். அவன் பிடித்த மீன்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு சமன்பாடை கேட்டிருக்காங்க. ஒரு சமன்பாடை உருவாக்கி செய்தீங்களா கழிச்சு அப்படின்னு. சமன்பாடு உருவாக்க தெரிஞ்சா ரைட்.
ஒருத்தர் ஆன்சர் சொல்லி இருக்காரு. ரைட், பார்ப்போம் சமன்பாடு உருவாக்க. இதுல எல்லாமே எல்லாமே செய்யலாம். ஓகே, எல்லாமே இந்த கேள்வி செய்யலாம். பேசாமல் ரைட். மதி 12 மீன்களை பிடிக்கும். 12 மீன்களை பிடிக்கின்றார். ரைட். அவன் பிடித்ததை விட 3 மடங்கு மீன்களை பிடித்திருந்தால் 12 மீன்கள் கூடுதலாக பிடித்திருப்பாங்க. அவன் மதி பிடித்த மீன் எக்ஸ் நோக்கும். மதி பிடித்த மீன் வந்து எக்ஸ். ரைட்டா? ரைட். இந்த அவன் 12 மீன்களை கூடுதலாக பிடித்திருந்தால் அப்ப இதை விட 12 பிடித்த மீன்களை விட 12 கூட மீன்களை பிடிச்சிருந்தா அவர் பிடித்தது 3 மடங்கு வருதான். 3 எக்ஸுக்கு ஈக்குவலா வருதான். குலத்தாவே இல்லை. அது பிடித்த மீன் எக்ஸ், அதனுடைய 3 மடங்கு 3 எக்ஸ். அது எதுக்கு சமனா? அவர் பிடித்த மீன்களை விட 12 கூடுதலாக பிடித்திருந்தால் அதனுடைய 3 மடங்கு சமனா. ரைட். இப்படி ஒரு சமன்பாடை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ரைட். ஒரு மாறிக்கான சமன்பாடு, எளிய சமன்பாடு உருவாக்கிறோம். ரைட். ஆகவே 12 சமன் 3 எக்ஸ் இங்கே கூட்டப்பட்டதான் அவனுக்கு கிடைக்க வரணும். ரைட். 12 சமன் 3. ஆகவே 2ஆல் என்னத்துக்கு சொன்னா எக்ஸ் சமன். ஆக அவன் பிடித்த மீன்கள் வந்து 6 மீன்கள். சத்தனை ஆத்து மீன் இல்ல. ரைட். 6 மீன்கள். ரைட். கடல் மீன் தான் பிடிச்சிருக்கான். சரியா? ரைட். ஓகே. அடுத்து 11வது பாருங்க. 11வது ஒரு ஒழுங்கான பல்கோணியின் அகக்கோணம் அதன் புறக்கோணத்தின் 12 மடங்காகும். அப்பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை. பல்கோணி சமமா தெரிஞ்சிருக்கணும். கேட்கிற கண்டத்துல டச் பண்ணி சொல்லிட்டு போனேன். ரைட். இன்னைக்கு கேள்வி செய்யக்கூட நிறைய வரணும். தியரியும் முக்கியம். தியரி கிளாஸ் படிக்காதவங்க இல்லை, உங்களோட குரூப்ல அவ்வளவு அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அவ்வளவு வீடியோவும் நான் பார்த்து அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோவை படிங்க. ரைட். எது படிக்கணும்னு கன்ஃபியூஷன் தேவையில்லை. அதெல்லாம் தரவா இருந்தா ரைட்டோ. ஒரு பல்கோணி ஒன்றி ஒரு ஒழுங்கான பல்கோணியின் அகக்கோணம் அதன் புறக்கோணத்தின் 11 மடங்கு. புறக்கோணத்தோட்டு 11 மடங்கு அகக்கோணமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இது போதும். இந்த தரவு இருந்தா என்ன தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். 24 இருக்காது. ரைட். பார்ப்போம். ரைட். பாருங்க, ஒரு பல்கோணி பல்கோணி இதை கட் பண்ணி போடுறது ஒரு பக்கம். அப்ப எத்தனைன்னு தெரியாது. ரைட். எத்தனைன்னு தெரியாது. இது புறக்கோணம். புறக்கோணம் நான் எக்ஸ் நோய். எக்ஸ்ங்கிறது நீ இங்கிலீஷ் ஆங்கிலத்துல அது மெட்ஸ் எழுத்தாயிடுச்சு இப்ப. ரைட். ஓகே. எக்ஸ் புறக்கோணம் எக்ஸ். அதனுடைய அகக்கோணம் புறக்கோணத்தின் 11 மடங்கு. 11 எக்ஸ் வந்து அகக்கோணம். ரைட். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, புறக்கோணமும் அகக்கோணமும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ரைட். ஆகவே இன்னைக்கு வந்து புறக்கோணத்தின் 11 மடங்கு அகக்கோணம். ஆகவே புறக்கோணம் எக்ஸ் இருந்தா அதனுடைய 11 மடங்கு 11 எக்ஸ் வந்து அகக்கோணமா இருக்கு. ஆகவே இந்த அகக்கோணத்தையும் புறக்கோணத்தை கூட்டினோம்னா 180 பாருங்க. 12 சரி 180. அவை புறக்கோணம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை புறக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். 180 12 பிரிக்கும். ஒரு புறக்கோணத்தின் பருமன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனை புறக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். எத்தனை புறக்கோணம், எத்தனை அகக்கோணம், எத்தனை பக்கங்கள் எல்லாம் ஒண்ணு தானே. ரைட். அது 15. ஆகவே எக்ஸ் வந்து 15 பாரு. எக்ஸ் வந்து 15 பாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பல்கோணியா இருந்தாலும் சரி, புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை
360 பாகங்கள். எந்த ஒரு பல்கோணையாக இருக்கலாம். ஒரு புறக்கோணம் எவ்வளவுனா அதால வெற்றி விட்டீங்கன்னா எத்தனை புறக்கோணங்களின் எண்ணிக்கை வந்துடும். அதை இன்னைக்கு வச்சுக்கலாம். எத்தனை வருதுன்னு 2 4 24 புறக்கோணம். 24 புறக்கோணம் இருந்தா 24 அகக்கோணம் இருக்கும். 24 பக்கங்கள். ரைட், பக்கங்கள் தான் கேட்டுருக்காங்க. டக்குன்னு செய்யலாம், பிரச்சனை இல்லை. ரைட், உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிட்டு தான் சரி. நீங்க எவ்வளவு வேகமாகவும் செய்யலாம், அது வேற விஷயம். ரைட், இந்த விஷயத்தை விளங்கிட்டு தான் சரி. ஓகே தானே? இப்படி என்ன சொல்ல பார்க்கலாம். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன? கேள்வி கேட்கலாம். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையா 360. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை சார், சொல்லுங்க. பக்கங்களின் எண்ணிக்கையில இருந்து 2 கழிச்சுட்டு அது 180 பெருக்கணும். ரைட், அது ஓகே. ரைட், 24 பக்கங்கள் தானே. 24 பக்கங்கள் உள்ளத முக்கோணமா செஞ்சோம்னா அது ஏன் கழிக்கிறோம்னு சொல்லி தரேன். ரைட், பாடமாக இயலாது, நமக்கு கணக்க பாடமாக்கா செய்யல. அதை ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளுக்கு வரைஞ்சு பார்க்கல எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு. ரைட், 3 பக்கமா இருந்துச்சுன்னா ஒரு முக்கோணி, 4 பக்கமா இருந்தா 2 முக்கோணி இருக்கும், 5 பக்கம் இருந்தா 3 முக்கோணி இருக்கும். 3 4 5 3 முக்கோணி இருக்கும். ஒரு முக்கோணி 180 பாருங்க. அவங்க எத்தனை முக்கோணி இருக்கும்? அப்ப 24 பக்கம் இருந்தா அது இந்த மாதிரி வரைஞ்சோம்னா எத்தனை முக்கோணி இருக்குன்னா 22 முக்கோணி இருக்கும். 22 முக்கோணி இருந்தா ஒரு முக்கோணியும் 4 பொறுத்தவரை 180னா 22 முக்கோணினா பெருக்கி. அப்படி இல்லாட்டி 11 எக்ஸ கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் வந்து தெரியுதானே 11 தர 15. இதான் ஒரு அகக்கோணம். இதுதான் ஒரு அகக்கோணம். எத்தனை அகக்கோணங்கள் இருக்கு? 24 அகக்கோணம். இதை பெருக்குனீங்கனாலும் சரி. ரெண்டே பெருக்கி பாருங்க. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்தணும். ஒண்ணு இதை பயன்படுத்தணும், சரி இதை பயன்படுத்தணும். ஓகே தானே? இது கிளியர்னா அடுத்த கேள்விக்கு வாங்க. இது கிளியரா இருந்தா அடுத்த கேள்விக்கு வாங்க. 12வது இது அழைக்கிறேன். பன்னிரெண்டாவது ஆள் கூட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே சதுர வடிவம். பதினாலு கமா 14 14 சமம். அது பார்ப்போம். வையச்சு இது எக்ஸச்சு இன்னைக்கு சதுரம் சதுரோடைய அளவா இருக்கு. இதனுடைய இது சதுரம் இங்கே வந்து தள்ளி இருக்காது. இதுதான் பி.
20,19. இது A 2,3. இதுதான் கேட்டுக்கணும். இந்த ஆள்கூறுனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு, ரைட்? இந்த ஆள்கூறுன்னு சொல்றது வந்து 2,3 அப்படிங்கிறது 2 இது 0,3 இது 3 ரைட். இதைத்தான் 2,3 சொல்லியிருக்காங்க, ரைட்? இங்க இருக்கு நேரம் அப்படி பாருங்க, இதுக்குள்ள எத்தனை பேர் இங்க இருந்து இது வரைக்கும் 20 உள்ள 20, ரைட்? இங்க 19 தானே, ரைட்? 19 பாருங்க, ரைட்? இப்ப இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். இதுல இதெல்லாம் சமன், ஒரு சமன், ஒரு சமன், ஒரு சமன். அப்ப இது போல இன்னைக்கு 2ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. அப்ப இதுக்கு இடையில 18 இருக்கு. இடையில வந்து எத்தனை இருக்கு? 18 இருக்கு. அவங்க இன்னைக்கு 18 அலகுகள், அலகுகள் எல்லாம் சமன் தானே, ரைட்? 18 அலகுகள் ஏதாச்சும் குறித்த ஒரு அளவு தான் இருக்கு, ரைட்? அப்போ 18னா 6 6 6. அது இன்னைக்கு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 6 6னா இது 6. அப்ப எடுத்து அடுத்து இதோட இங்க 6 கூட்ட வேண்டியதா இருக்கும், ரைட்? கீழே உள்ள நீங்க ஒரு ஆளு கண்டுபிடிச்சாரு, ரைட்? அடுத்து 20. 6 6 கூட்டுற மாதிரி இருக்கு, ரைட்? இங்க ஓகே, ரைட்? அப்ப இங்கேயே சதுரம்னா சதுரம் தானே சொல்லியிருக்காங்க, சதுரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே இதான இதுவும் அர்த்தம், ரைட்? அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆகவே 9 இங்கேயும் நமக்கு தெரியும், ரைட்? இது 6னா இங்க 15, அது டவுட் கிடையாது, தானே, ரைட்? இப்ப இந்த நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த நீளத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எத்தனை? 4 அலகுகள், ரைட்? ஆகவே இந்த நீளம் 2 அலகுகளா இருக்கும், ரைட்? ஆகவே இதை பார்த்தோம்னா இது 2 அலகு தானே, அது இங்க 4 அலகு, ரைட்? ஆக இங்க 9, இங்க 4, 13. ஆக நீங்க பார்த்தோம்னா சி, இதான் சி. சி வரப்போகுது உங்களுக்கு எக்ஸ் அச்சுல குறிக்கணும். ஆள்கூறு இந்த ஆள்கூறு எக்ஸ் அச்சுல தான் குறிக்கணும். 14, அடுத்து 13. நீங்க இந்த கோஆர்டினேட் பிளான சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம். ஓகே, இது கிளியரான்னு பாருங்க. கிளியரா? இது கிளியரா? ஆள்கூறு குறிக்கிறது, இது உங்கள்கிட்ட ஆள்கூறு குறிச்சிருப்பீங்க. குதிரை படம் அப்படி இப்படின்லாம் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? கிராஃப்டால அதுல உள்ள நாலேஜை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதுதான், ரைட்? இதான் ஆள்கூறு குறிக்கிறது. முதல் இது எக்ஸ் ஆகும்போது ரைட் அப்படி கொடுத்தா சரி. ஓகே தானே, ரைட்? ஓகே, 12வது கிளியர்னா 13வது கிடைக்கும். 12வது கிளியர் அப்படின்னா 13வது கிடைக்கும். சொல்லுங்க. வித்தியாசம் 6 எப்படி எடுக்குவீங்க? 6 அந்த 6 அந்த 2க்கும் 8க்கும் வித்தியாசம், அந்த 6 எப்படி எடுக்குவீங்க? இதுவா? ஆமாம் சார். இப்ப பாருங்க, இன்னைக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஏ ஆல்குரு 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆல்குரு மட்டும் கவனிங்க. இந்த 3 விட்டுருங்க. அது y ஆல்குரு தானே. அந்த பக்கம் உள்ளது உள்ளது எக்ஸ். இங்க 2 3 கொடுத்துருக்காங்க, 2 எடுத்துட்டேன். பிக்கு பாருங்க 20 19 கொடுத்துருக்காங்க, 20 எடுத்துட்டேன். சரியா? அது இடையில உள்ளது மொத்தம் 18 தானே. அதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு? இந்த நீளம், இந்த நீளம், இந்த நீளம். வேற நீளம் இல்லையே, இடவெளி எப்பெல்லாம் இல்லையே. அழகா கொடுத்துருக்காங்க 1 2 3. அது இந்த 3 சேர்ந்தா 18. அதே 1 6ன்னு எடுத்து 3ஆல பிரிச்சு. ஓகே, இது சமன் தானே, அதனால அப்படி எடுத்தேன். சமனா இல்லைன்னா சிக்கல் தான். சமனா இருக்கனால மொத்தம் 18 இருக்கு. 18 அலகுகள் இருக்கு நீளம். அது 3 சதுரம் அப்படி சேர்ந்தது தான் அப்படி நீளமா இருக்கு. அதே 1 6ன்னு எடுத்து
இது 6 6 6. அப்பதான் அந்த 20ல நிக்குது. 2ல இருந்து 20ல நிக்குது. ஓகே தானே? இப்ப இது 6ன்னு சொல்றதுனால அதனால இங்கேயே 6 தான். அவை 3ல இருந்து 6 கூட்டிருக்கீங்கன்னா 9. அது 15. ரைட். இங்க 19 கொடுத்துருக்காங்க. அவை இவர் 4 கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் இவரை கண்டுபிடிச்சு இவரை கண்டுபிடிச்சு. ரைட். ஆகவே இதற்குள்ள இன்னைக்கு 9 அதோட 4 15. இப்போ வரைஞ்சு ஒருக்கா ரெக்கார்டிங்க பார்த்து செஞ்சு பாருங்க. 13வது என்ன பாருங்க. 13வது சார் சொல்லுங்க. 13 760. 760. ஒரு தொகுதி போக்குவரத்து மின்குமிழ்கள் பின்வரும் வகையில் தொடர்ச்சியாக ஒளிரும். சிவப்பு 90 செகண்ட், சிவப்பு மஞ்சள் 5 செகண்ட், ரெண்டு சேர்ந்து 5 செகண்ட் ஒளிருது. பச்சை 80 செகண்ட், மஞ்சள் 5 செகண்ட். பின்னர் தொடர்ந்து சிவப்பு ஒளியும் சிவப்பு ஒளிரும். ரைட். பின்னர் தொடர்ந்து முதல்ல இருந்து ரைட். முதல்ல நோட் பண்ணிக்கணும். முதல்ல சிவப்பு எத்தனை செகண்ட்னா 90 செகண்ட். சிவப்பு 90 செகண்ட். அடுத்து சிவப்பு மஞ்சள். சிவப்பு மஞ்சள் என்ன செய்யணும்னா 5 செகண்ட். அடுத்து பச்சை. பச்சை பாத்தீங்கன்னா 80 செகண்ட். திரும்ப மஞ்சள். திரும்ப மஞ்சள். இது மஞ்சள் 5 செகண்ட். ரைட். இப்போ மொத்தமா எப்படி ஒளிருது? திரும்ப ரிப்பீட். திருப்பி என்ன செய்யுது? ரிப்பீட். இப்படியே திருப்பி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. ரைட். ரைட். 24 மணித்தியாலங்களில் எத்தனை நிமிடங்கள் சிவப்பு மின்குமிழ் ஒளிரும் கேட்டிருக்காங்க. 24 மணித்தியாலங்கள்ல எத்தனை நிமிடங்கள் சிவப்பு மின்குமிழ் ஒளிரும்? ரைட். அப்ப சிவப்பு மின்குமிழ் ஒளிருதுன்னா மொத்தமே நீங்க பார்த்தோம்னா 90 100 180 செகண்ட். 180 செகண்ட்ல சிவப்பு நிறம் ஒளிர்றது இங்க 90. இங்கேயும் சிவப்பு மஞ்சள் நிறம். சிவப்பு மஞ்சள் ஒளிர்ந்தாலும் சிவப்பு நிறம் ஒளிர்து தானே. ரைட். ஆகவே இங்க சிவப்பு நிறமும் வரும். எத்தனை மஞ்சள் எத்தனை நிமிடங்கள் சிவப்பு மின்குமிழ் ஒளிரும்? சிவப்பு மின்குமிழ் ஒளிர்றது 95 செகண்ட். 95 செகண்ட் தான் என்ன செய்யுதுங்க சிவப்பு ஒளிருது. ரைட். ஆகவே பார்த்தோம்னா 180 செகண்ட் எத்தனை நிமிடங்கள்னு கேட்டாங்க. ரைட். எத்தனை நிமிடங்கள்னு கேட்டுருக்காங்க. முதல் செகண்ட் கண்டுபிடிப்போம், அப்புறம் 60 பிடிக்கும். 180 செகண்ட்ல 95 செகண்ட் தான் என்ன செய்யுது? இப்படிதான் ஒளிருது. இதான் பின்னம். ரைட். இந்த பின்னத்துல தான் ஒளிருது. ஆகவே 24 ஹவர்ல எவ்வளவு? ரைட். 60 போயிட்டு எவ்வளவு? அப்ப நிமிடத்துக்கு ஆன்சர் வரும். சரியான பாருங்க. 180ல 90. இதான் பின்னம். இந்த பின்னத்துல தான் சிவப்பு நிறம் ஒளிருது. அப்ப 24 மணித்தியாலத்துல 60 செகண்ட் 60 நிமிடம் தானே. ரைட். அப்ப 24 60 60 24 மணித்தியாலம். 24 மணித்தியாலத்தை 60 பேருக்கிற நிமிடம் வந்துடும். அப்ப எத்தனை நிமிடம்னு ஒரு தவறு வரப்போகுது. ஒரு முறை 3 8 8 40 4 நிமிஷம் 72 4 76 760 நிமிடம் ஒளிரப்போம். ஓகேன்னு பாருங்க. செஞ்சது சரியா? உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு பாருங்க. இந்த விஷயம் டோட்டலா பாத்தீங்கன்னா 180. அதுல சிவப்பு நிற ஒளிர்றது 95. 180 95.
24 மணிக்காலத்துல எவ்வளோ அது 60ஆல பெருக்கவே ஏன்னா நிமிடத்துல கேட்டுருக்காங்க. செகண்ட்ல கேட்டோம்னா இன்னொரு 60ஆல பெருக்கி விட்டுருப்பீங்க. ரைட். ஓகே, இது விளங்குனா அடுத்தது பாருங்க பாபு. 14வது இது விளங்குனா 14வது பாருங்க. 14வதுக்கு ம். 3.5 தர 10/4. ஆ அடுத்தது 0.0035. ம் அடுத்தது 3.5 தர 10 வர்க்கம். ம் அடுத்தது 3500. ம் அடுத்தது 3/15. மொத்தம் பார்த்ததுன்னா அந்த லைன்ல இருக்கா நோடு படி அந்த லைன் சரியான பார்க்கணும். சிறியதிலிருந்து தொடங்கி பின்வரும் எண்களை ஏறுவரிசைப்படுத்துக. அப்படின்னா என்னது? எண்களை ஏறுவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசு. இது எல்லாமே தப்புக்கு வேணும்னு மாத்திரை. ஒன்றாவது கொடுத்துருக்காங்க 3.5 தர 10/2. ஆக இந்த தசம் இல்லாம இந்த பவர் எல்லாம் மாற்றி எழுதுறேன். அப்ப இன்னைக்கு 350 வரும் இங்க ஒன்னாவது. அடுத்து பாருங்க 0.0035. இங்கே அது அப்படியே தான் இருக்கு, அப்படியே இருக்காது. இங்கே 3.5 தர 10 பயனாது. பயனால்னா இங்க 4 சைவர் வரும். 10க்கு அப்புறம் 4 இங்கிட்டு கூட்டணும். 3 2 இங்க உள்ளது 4 இன்னும் சைவர் வரும். இங்க பாருங்க, இங்க தசம் இருக்கு, இங்கதான் இருந்திருக்கு. பயனால் தானே அது இந்த 1 2 அவ்வளவுதான். சிம்பிள் அதுதான். செயல் இல்லாம தகை இருந்தா இந்த பக்கம் 4 வரும். அடுத்து சொல்லியிருக்காங்க 3500. அடுத்து இந்த வரும் 3/5 மடங்கு. 3/5 மடங்குனா 5 சைவர் வரும். 5 தான். இப்ப ஆக சின்னது பார்த்தோம்னா இவர்த்த ஆக சின்னதா இருக்காரு, இவர்த்த ஆக சின்னதா இருக்காரு. ஆக இவர் எழுதுவோம் 3.5 தர 10/5. இது ஆக சின்னது. அடுத்த சின்னது இவர் 0.0035. அடுத்த சின்னது இவர் 350. ஆகவே 350 எழுதக்கூடாது, மேல கணக்குல உள்ளதான் எழுதணும். அடுத்து இவர் 3500. அடுத்து 3 தர 15. 3 தர 15. ஓகே, எல்லாமே ஒரு இதுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்து அழகா நீங்க பொறுமையா எழுதலாம். ரைட். ஓகே, அவர் சொன்னது சரி. அப்ப 15வது வினா. 15வது பாருங்க. ஒரு அறையில் சிறுமிகளின் 4 மடங்கு சிறுவர்கள் உள்ளனர். ஒரு அறையில சிறுமிகளின் 4 மடங்கு சிறுவர்கள். ஒரு அறையில் சிறுமிகளின் 4 மடங்கு சிறுவர்கள் உள்ளனர். சிறுமிகளை நம்ம எடுப்போம், சிறுமி ஒரு எக்ஸ் எடுப்போம், சிறுவர்கள். அப்ப 4 மடங்கு தானே? 4 ஓகே தானே? உள்ளனர். 2 சிறுவர்களும் 2 சிறுமிகளும் அறையை விட்டு வெளியேறினர். அப்ப 2 சிறுமி வெளியேறினதுக்கு அப்புறம் 2 சிறுவர்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் 4 எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. அதுல இருந்து 2 கழிக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்ல. 2 பேர் போனா இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, அதுல இருந்து 2 கழிக்கணும். கோவையா எழுதுறோம். ரைட், அதான் படிச்சிருப்பீங்க கோவை எழுதுறதுன்னு. இப்போது சிறுவர்கள் சிறுமிகளின் 5 மடங்காகும். இப்ப
இந்த சிறுவர்கள் சிறுவர்கள் வந்து 4x2 தானே. இது எதுக்கு சமன்? சிறுமிகளின் 5 மடங்கு. சிறுமிகள் x2 பேர் தானே. இதனுடைய 5 மடங்குக்கு சமனம். சமன்பாடு உருவாக்கியிருக்கு. அதையில் ஆரம்பத்தில் எத்தனை சிறுவர்களும் சிறுமிகளும் இருந்தனர். எக்ஸ் இருந்தா 4x. இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ் சிறுமிகளுகளோ சிறுவர்களுன்னு சொல்லிக்கொள்ளலாம். ரைட். 4x2 சமன் 5x இருக்குன்னா 5x2 எக்ஸை அங்க கொண்டு போய் கழிப்போம். 10 இங்கிட்டு கொண்டு வந்து கூட்டுவோம். சரியா? அதுக்கு வேலை முடியும். பாருங்க 4x அங்க கழிக்குது. 10 சய 10 இங்க வரக்குள்ள சக 10 2 சயமா தான் இருந்தது. ஆகவே நம்ம x சமன் x. அப்ப சிறுமிகள் வந்து 8 பேர் இருந்திருப்பாங்க. 32 சிறுவர்கள். 32 சிறுவர்கள் இருந்திருப்பாங்க. சமன்பாடு கேள்வி பாருங்க. இதுல கூடுதலா கேள்வி வருது சமன்பாடு. பாருங்க எல்லாம் எண்கள் சம்பந்தமான கேள்விகள், வீதம். உங்களுக்கு ஒரு நாலேஜை தான் செக் பண்றாங்க. ஓகே, இது வந்து 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் தான். ஓகே தானே? ரைட். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிரேட் 9ல எல்லாம் 6 முடிவுகள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. அதனால நிறைய படிக்க இருக்கு. ரைட். ஓகே, பழசெல்லாம் படிச்சதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா ரெக்கார்டிங்லாம் பார்த்து முடிஞ்சு எழுதி முடிச்சிடணும். ரைட். ஆனால் புது புது விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக படிக்கிறத பார்ப்போம். ஓகே போலே. ரைட். ஓகே, தேங்க்யூ. மிச்சம் 10 இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸோட ஜாயின் பண்ணி பார்ப்போம். ரைட்.